அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். பிப்ரவரி 24க்குள் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும். ஓபிஎஸ் மீண்டும் அதிமுகவில் இணைய உள்ளார். அதிமுக ஒன்றுபட்டு செயல்பட்டால் மட்டுமே வரும் தேர்தலில் வெற்றி பெற முடியும். ஒன்றுபடாவிட்டால் அதிமுகவிற்கு பேரிழப்பு. நான் கட்சியில் இணைவதற்காக எந்தவிதமான நிபந்தனையும் முன்வைக்கவில்லை. கட்சி ஒன்றுபட வேண்டும். எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட பேரியக்கம், அம்மா அவர்களால் கட்டிக்காக்கப்பட்ட பேரியக்கம் அழிந்துவிடக்கூடாது என்பதுதான் எனது விருப்பம் என ஓபிஎஸ் சமீபத்தில் பேசியிருந்தார். மதுரையைச் சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுகவினுடைய அமைப்பு செயலாளருமான ராஜன் செல்லப்பா அவர்கள் ஓபிஎஸ் ஒரு 6 மாத காலம் பொறுமையாக இருக்க வேண்டும். அதன் பின்பு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியோடு நாங்கள் அனைவரும் பேசி ஒரு நல்ல முடிவை அறிவிப்போம். மீண்டும் ஓபிஎஸ்ஐ கட்சியில் இணைப்போம். அதுவரையிலும் ஓபிஎஸ் கட்சியை பற்றி எந்தவிதமான விமர்சனத்தையும் முன்வைக்கக்கூடாது. கட்சிக்கு களங்கத்தை ஏற்படுத்தும் விதத்திலும் எதையும் பேசக்கூடாது என கூறியிருந்தார். இதுபோன்ற சமயத்தில்தான் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அதிமுகவின் மூத்த தலைவரான திரு செங்கோட்டையன் அவர்கள் போர்க்கொடி உயர்த்தினார். அதிமுகவினுடைய வளர்ச்சிக்கு வித்திட்ட கட்சி நிறுவன தலைவரான எம்ஜிஆர் மற்றும் கட்சியை கட்டிக்காத்த அம்மா போன்றவர்களது படங்கள் பெரும்பாலான விழாக்களில் இடம்பெறுவது இல்லை. சமீபத்தில் அத்திக்கடவு அவிநாசி கூட்டு குடிநீர் திட்டத்தின் பாராட்டு விழா எடப்பாடி பழனிசாமிக்கு விவசாய சங்கத்தால் எடுக்கப்பட்டதாக கூறப்பட்டது. அந்த விழாவில் எடப்பாடி பழனிசாமியினுடைய படங்கள் மட்டுமே இடம்பெற்றிருந்தது. எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்கள் இடம்பெறவில்லை. எனவே இந்த ஆதங்கத்தால் தான் நான் அந்த நிகழ்வை புறக்கணித்தேன் என கூறியிருந்தார். அதன் பின்பு அதிமுகவினுடைய தலைமையகம் டெல்லியில் திறக்கப்பட்டது. அதிலும் அவர் கலந்து கொள்ளவில்லை. அதே சமயத்தில் நேற்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி குறித்த அனைத்து கட்சியினர் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் செங்கோட்டையன் கலந்து கொண்டார். இந்த கூட்டத்திற்கு தொல் திருமாவளவன், முத்தரசன் போன்றவர்கள் கலந்து கொண்டார்கள். அதே போன்றுதான் செங்கோட்டையனும் கலந்து கொண்டார். அந்த அமைப்பில் செங்கோட்டையனும் ஒரு உறுப்பினர். இதில் உள்நோக்கம் எதுவும் இல்லை என அதிமுக தரப்பில் கூறப்பட்டாலும் கூட அக்கட்சியின் பொதுச் செயலாளர் கூட்டிய ஒரு கூட்டத்தில் கலந்து கொள்ளாத அக்கட்சியின் தலைவர் அதே சமயத்தில் மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த ஒரு நிகழ்வில் கலந்து கொள்வதை பார்க்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமியை செங்கோட்டையன் புறக்கணிப்பது அப்பட்டமாக தெரிகிறது. அதே சமயத்தில் மற்ற நிகழ்வுகளில் சிறப்பாக கலந்து கொள்கிறார் என்று கூறுகிறார்கள். இது ஒருபுறம் இருக்க, எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை ஒருங்கிணைக்கவில்லை என்றால் அதிமுக மீண்டும் பிளவுபடும் என்றே பலர் கூறி வருகிறார்கள். எஸ்பி வேலுமணியை நம்பி பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து அமைதி காத்து வந்தது. எஸ்பி வேலுமணிக்கு ஒரு குறிப்பிட்ட கால அவகாசமும் கொடுத்திருந்தார்கள். அதாவது அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதுதான் அவருக்கு கொடுத்த அஜெண்டா. ஆனால் அவரால் ஒரு கட்டத்திற்கு மேல் அதை முன்னெடுத்து செல்ல முடியவில்லை. அதற்கு எடப்பாடி பழனிசாமி பல்வேறு விதங்களில் முட்டுக்கட்டை போட்டார். பின்பு எடப்பாடி பழனிசாமியோடு கைகோர்த்து கொண்டார் வேலுமணி. இனிமேலும் வேலுமணியை நம்பி புண்ணியம் இல்லை என்பதை உணர்ந்த பாரதிய ஜனதா கட்சி தற்பொழுது செங்கோட்டையனை முன்னிறுத்துவதாக கூறப்படுகிறது. இதை செங்கோட்டையன் தரப்பு மறுதளித்து வருகிறது. அதேபோன்று KP முனுசாமியும் செங்கோட்டையன் அதிமுகவினுடைய மூத்த தலைவர், அவருக்கு எது நல்லது கெட்டது என்பது தெரியும். செங்கோட்டையன் தொடர்ந்து அதிமுகவில் பயணிப்பார். அவர் எந்த நிலையிலும் கட்சியை விட்டு கொடுக்க மாட்டார். எந்த சோதனை காலகட்டத்திலும் அதிமுகவிற்கு உறுதுணையாக இருந்த தலைவர் செங்கோட்டையன். அப்படிப்பட்டவர் அதிமுகவிலிருந்து விலக மாட்டார் என கூறியிருந்தார்கள். மேலும் தென் தமிழகத்தை பொறுத்தவரையிலும் அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்றால் சசிகலா, ஓபிஎஸ் போன்றவர்களினுடைய ஆதரவு அவசியம் என்று அனைவருக்கும் தெரியும். தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டுகள் உள்ளது. அதற்குள்ளாக எப்படியாவது ஓபிஎஸ்ஐ கட்சிக்குள் இணைத்துவிட வேண்டும் என்றே பலரும் முயற்சி செய்து வருவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக தென் தமிழகத்தைச் சேர்ந்த முக்கிய தலைவர்கள் அனைவரும் இந்த முடிவில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. RP உதயகுமார் மட்டும் இதற்கு முட்டுக்கட்டையாக இருந்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. ஓபிஎஸ் வகித்து வந்த அதிமுகவினுடைய சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பதவியை RP உதயகுமார் தான் தற்பொழுது பெற்று செயல்பட்டு வருகிறார். எங்கே ஓபிஎஸ் உள்ளே வந்தால் அந்த பதவி தன்னிடமிருந்து பறிக்கப்படுமோ என்ற ஆதங்கத்தில்தான் அவர் இவ்வாறு பேசி வருகிறார் என அவரை பலர் குற்றம் சாட்டி வருகிறார்கள். நன்றி.